கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து தங்கள் இரட்சகர்களை நிராகரித்த இஸ்ராயலர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை ஒருவேளை நாம் தனியாக வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக சம்பவங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறதாக அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களிலே இன்னும் கூடுதல் தகவல்களை தரக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நாம் இந்த 7ஆம் அதிகாரத்தை வாசித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிற இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவன் மேல் வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள். கடந்த வாரத்தில் அதை குறித்து சொன்னேன். தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாகவும் இந்த ஸ்தேவான் பேசினான், பிரசங்கித்தான் என்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் வண்ணமாகவே இங்கே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலும் தேவனுடைய கிருபையிலும் விசுவாசத்திலும் தேவனுடைய வல்லமையினால் நிறைந்தவனாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் பிரசங்கிக்கிறான். ஆகவே இந்த கண்ணோட்டத்திலே இந்த 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் எப்படி இருக்கிறது என்றால், பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த மலை காட்சியின் படத்தை நாம் பார்க்கிற போது 3 சிலுவைகள் அங்கே இருக்கும். அதிலே ஒன்று மீட்பின் சிலுவை அல்லது மீட்பரின் சிலுவை, பாவத்திற்கு பரிகார பலியாக தன்னையே ஒப்புக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிற சிலுவை. இன்னொரு பக்கத்திலே அந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், கள்வன் என்று அழைக்கப்பட்டாலும் இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்கிற அந்த நிச்சயமான நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட ஒரு சிலுவை, ஒரு கள்வனின் சிலுவை. இன்னொரு பக்கத்திலே அந்த பாடுகளின் தருணத்திலும் கூட கிறிஸ்துவை நிராகரித்த ஒரு மனிதனுடைய சிலுவை. அந்த அடிப்படையிலே இந்த 3 சிலுவையும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. என்ன பாடம்? ஒன்று, the cross of redemption, மீட்பின் சிலுவை நடுவிலே இருப்பது, அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இந்த சிலுவை அண்டையிலே இந்த முழு மனுக்குலமும் வந்துதான் ஆக வேண்டும். எந்த மதம், எந்த இனம், எந்த மொழியை சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த மனிதன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பாவ நிவர்த்தி பலியாகிய இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்துதான் ஆக வேண்டும். அப்படி வருகிற போது ஒன்று அவரை விசுவாசிக்க வேண்டும் அல்லது அவரை நிராகரிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிற போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான், அவன் நித்திய ஜீவனை உடையவனாக மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத போது, நிராகரிக்கிற போது அவன் நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு உரியவனாக மாறுகிறான். அது இந்த காலத்திலும் அப்படித்தான், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் அப்படித்தான். இங்கே ஸ்தேவான் பிரசங்கிக்கும் போது அன்றைக்கு வாழ்ந்த சனகரிப் சங்கத்தில் இருந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள் என்பதே அவன் வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு. உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51, 52, 53 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு
எப்பொழுதும் எதிர்த்திருக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இங்கே கடந்த காலத்திலே இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை மிகவும் ஆழமாக அழுத்தமாக வைக்கிறான். நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்றீர்கள், நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள், நீதிபரனாகிய மேசியாவை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை யாரெல்லாம் அடையாளம் காட்டினார்களோ முன்னறிவித்தார்களோ அவர்களை எல்லாரையும் கொலை செய்த கொலை பாதகக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இந்த நேரடியான குற்றச்சாட்டு. அடுத்தது நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறான், தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். கவனிங்கள், எதற்காக அவன் பிரசங்கிக்கிறான்? 5 விதமான குற்றச்சாட்டுகளை சொன்னேன். ஒன்று, மோசேயிலும் இயேசு பெரியவர் என்று சொன்னான், இயேசு தேவன் என்று சொன்னான், இயேசு தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொன்னான், இயேசு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொன்னான். உங்களுடைய பாரம்பரியங்களை காட்டிலும் சடங்காச்சாரங்களை காட்டிலும் இயேசு பெரியவர் என்றார். இந்த பிரசங்கத்திற்கு அவர்கள் நியாயம் விசாரிக்கிறார்கள். அந்த நியாய விசாரணையின் போது இன்னமும் அழுத்தமாக அவர்களுக்கு மேலே தன்னுடைய குற்றச்சாட்டுகளை பதிய வைக்கிறான். அப்படியானால் இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளையும் இந்த ஸ்தேவான் பிரசங்கித்ததற்கு காரணம், அந்த சனகரின் சங்கத்தார் எவ்வளவு துர்பாக்கியம் உள்ளவர்களாக, எவ்வளவாய் தங்களுடைய இரட்சகரை நிராகரித்தவர்கள் என்பதை விளங்க பண்ணுவதற்காகவே அவன் பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களை அவன் கோர்வையாக கொண்டு வந்து காண்பிக்கிறான். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த 7ஆம் அதிகாரத்தை இனி வருகிற நாட்களிலே நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏனென்றால் அநேக நேரங்களிலே பழைய ஏற்பாட்டில் இல்லாத சில பாயிண்ட் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கிடைக்கும் போது அதை மையப்படுத்தியே நாம் பேச பழகுவதுண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் இயேசுவை நிராகரித்தார்கள். அதை நிராகரிக்கிறதற்கு முன்பதாக அவர்களுக்கு முன்னே தீர்க்கதரிசிகளை நிராகரித்திருக்கிறார்கள். நீதிபரரை அடையாளம் காட்டின எல்லா ஸ்தானாதிபதிகளையும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த அந்த யூதர்களை குறித்து பேசுவதற்கு முன்பதாக உங்களுடைய முற்பிதாக்கள் யோசேப்பையும் நிராகரித்தார்கள், மோசேயையும் நிராகரித்தார்கள் என்பதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அப்போ எல்லா காலத்திலும் இஸ்ராயேலர்கள் தங்களுடைய இரட்சகர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிராகரித்திருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது மாத்திரம் அல்ல, எல்லா காலத்திலேயும் இஸ்ரவேலர்களுடைய சுபாவம் என்னதுதான்? நிராகரிப்பதுதான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் இரட்சகனாக வந்தார், நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார், அவரை நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருக்கிறார், அவரை நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள அப்பமாக இருக்கிறார், அவரை நிராகரித்தார்கள். 6, இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார், அதையும் அவர்கள் நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்து கன்மலையாக இருக்கிறார், அதையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை எப்படியெல்லாம் இஸ்ரவேலருக்கு தங்களை வெளிப்படுத்தினாரோ அதையெல்லாம் அவர்கள் நிராகரிக்கத்தான் செய்தார்கள். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால்தான் நம்ம வாசித்த முதலாவது வேத பாடத்துல யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மேசியாவாக, இரட்சகராக, தீர்க்கதரிசியாக அவர் வந்தபோது அவரை இந்த
இஸ்ரவேலர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவர் என்ன செஞ்சாங்களா? நிராகரிச்சாங்களா. ஆனா ஸ்தேவான் சொல்லும்போது சொல்றான், ஐயா நீங்கள் இயேசுவை மாத்திரம் நிராகரிக்கவில்லை, உங்கள் பிதாக்களும் இப்படித்தான். அவர்கள் யாரை நிராகரிச்சாங்க? யோசேப்பை நிராகரிச்சாங்க. அப்படின்னு சொல்லிதான் யோசேப்பை குறித்து அங்கே பேசுகிற பிரசங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 9ஆம் வசனத்தை பாருங்க. அந்த கோத்திர பிதாக்கள், எந்த கோத்திர பிதாக்கள்? முந்தின பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திரங்களையும் பெற்றார்கள். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி யாக்கோபினுடைய 12 பேர். அவர்கள் அந்த கோத்திர பிதாக்கள் என்ன செஞ்சாங்களா? பொறாமை கொண்டு. கடந்த நாட்கள்ல நம்ம பொறாமை குறித்து ஒரு செய்தி தியானிச்சோம், ஞாபகம் இருக்கா? என்ன செஞ்சாங்களா? பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக வெற்று போட்டார்கள். என்ன செஞ்சாங்க? வெற்று போட்டாங்க. இப்ப யோசேப்பை குறித்து இங்க சொல்லும் போது எந்த அடிப்படையில இவர் பேச வர்றாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். யோசேப்பை நிராகரித்தது போல, அல்லது யோசேப்பின் மேலே அன்றைக்கு இருந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டது போல, இயேசுவின் மேலேயும் அவர்கள் பொறாமை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். 2 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். மத்தேயு 27:17. பொறாமையினாலே பிலாத்துவுக்கு தெரியுது இயேசுவை எதனால ஒப்பு கொடுத்தாங்களா? பொறாமையினால. அப்ப யோசேப்பின் மேல எப்படி அவனுடைய சகோதரர்கள், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டிருந்தார்களோ, அப்படி போலத்தான் இயேசுடைய நாட்கள் இயேசு மேலையும் இந்த சனகரின் சங்கத்தாருக்கு என்ன இருந்துச்சு? பொறாமை இருந்துச்சு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோட கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து. அப்போ இந்த இஸ்ரவேலர்களுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா காலத்திலேயும் தங்களுக்கு உதவி செய்வதற்காக யாரெல்லாம் தேவனால் அனுப்பப்படுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் எப்படிதான் பார்ப்பாங்க? பொறாமையில தான் பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க. யோசிப்பு தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கிறான், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். அப்போ அந்த முழு இஸ்ரவேலையும் பாதுகாப்பதற்காக தேவன் எகிப்திலே இவனை ஒரு இரட்சகனாக, மீட்பனாக வைத்திருக்கிறார். அந்த யோசேப்பை தான் இந்த கோத்திர பிதாக்கள் எப்படி பார்த்தாங்க? பொறாமையில பார்த்தாங்க. அப்போ இந்த இஸ்ரவேலருடைய சுபாவம் எல்லா காலத்திலையும் அப்படித்தான் இருக்குது. இயேசு வந்த போதும் பிலாத்து சொல்றான், இவங்க பொறாமையினால கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போஸ்தலர்கள் பின்பு பிரசங்கிக்கும் போது சொல்றாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க? பொறாமையில நிறைஞ்சு. அப்போ இந்த நிராகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறதுக்கு காரணம் என்ன? பொறாமை. இவங்களால யோசிக்க முடியுதா? வேத அறிவு இல்லாம இல்ல. எது இல்லாம இல்ல? வேத அறிவு இல்லாம இல்ல. அவங்களுக்கு என்ன இருந்துச்சாம்? பொறாமை இருந்துச்சாம். சரி, இந்த பொறாமையினால அவன் என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்க? உபத்திரவத்துக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த உபத்திரவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பாத்தீங்கன்னா பிசிக்கல் பிரஷர். யோசேப்புக்கு ஒரு மிகுந்த உபத்திரவத்தை கொடுத்தாங்களாம். பொறாமை கொண்டு என்ன பண்ணாங்க? சும்மா விட்டுல. என்ன பண்ணாங்க? நம்ம வாசிக்கிறபடி அவனை விற்று போட்டாங்க அப்படிலாம் வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கு இந்த இடத்துல ஸ்தேவான் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, மிகுந்த உபத்திரவத்தை கொடுத்தாங்க. என்னத்தை கொடுத்தாங்க? அப்போ எப்பொழுதெல்லாம் இரட்சகரை பிரதிபலிக்கிற ஸ்தானாதிபதிகளை தேவன் எழுப்பினாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயேல் பொறாமை கொண்டு அவர்களை உபத்திரவப்படுத்திட்டு, அவர்கள் என்ன செஞ்சிச்சு? உபத்திரவப்படுத்திச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்குது பாருங்க. 10ஆம் வசனத்துல தேவனோ அவனோடு கூட இருந்து, அந்த வாசிக்கும் போது கொஞ்சம் அழுத்தமா வாசிக்கிறது பாருங்க. தேவனோ, ஐயா
ஜனம் அவனுக்கு உபத்திரவத்தை கொடுத்தது, ஆனால் தேவனோ அவனை விடுவித்தார். அவன் என்ன செஞ்சாரு? விடுவித்தார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சபை பொறாமையினால் மற்ற ஜனங்களால் உபத்திரவப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனோ அவர்களை உபத்திரவங்களில் இருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? விடுவித்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நம்ம உபத்திரவங்களை குறித்து பேசுகிறோம், ஆனால் உபத்திரவங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்ப தேவனுடைய சபை தேவனுடைய பொறுப்பை நிறைவேற்றும் போது அது பொறாமைக்குள்ளாகும், அது உபத்திரவங்களை சந்திக்கும். ஆனால் ஒன்று, தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். ஒருவேளை இன்னைக்கு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாத சபைகளுக்கு இந்த பிரச்சனை இல்ல. பாருங்க, பொறாமை இல்ல, உபத்திரவம் இல்ல, அந்த அங்கே எந்த எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா யாரெல்லாம் இரட்சகரை அடையாளப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் நீதிபரரை அடையாளப்படுத்துகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை என்னன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சாரா? அதை இப்படி யோசிப்பாருங்க. இவன் தான் ஒரு நாள்ல எல்லாரையும் விடுவிக்க வேண்டியவன். இவனுக்கே இப்ப என்ன தேவை இருக்குது? விடுதலை தேவை. இந்த யோசேப்பு தான் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களையும் பாதுகாக்க வேண்டியவன், விடுவிக்க வேண்டியவன். இவனுக்கே இப்ப ஒரு விடுதலை தேவை இருக்குது. ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினாராம். விடுதலை ஆக்கிட்டு ஆண்டவர் அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்னு எழுதியிருக்குன்னா, எல்லா தேசங்களிலேயும் பஞ்சத்தை வருவித்தார். தேவனுடைய இறையாண்மையின்படி, தேவனுடைய இறையாண்மையின்படி விடுவித்தார் என்று சொல்கிறோம் அல்ல. அந்த விடுதலைக்கு பின்பதாக தேவன் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய இறையாண்மையின்படி எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சாராம்? பஞ்சத்தை வருவிச்சாராம். எப்பா, யாரெல்லாம் பொறாமை கண்டீர்களோ, யாரெல்லாம் பகைத்தீர்களோ, யாரெல்லாம் அவரை உபத்திரப்படுத்தினீர்களோ, அவர்கள் எல்லாரும் அவனை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் எல்லா இடங்களிலும் என்னத்தை கொண்டு வந்தாரு? பஞ்சத்தை கொண்டு வந்தார். பஞ்சத்தை கொண்டு வந்துட்டு இப்ப பஞ்சத்துல பிழைக்கணும் இல்லையா? பிழைக்கிறதுக்கு எப்படி அனுப்பப்படுறாங்கன்னு எழுதியிருக்குது. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினார். கவனிங்கள், தேவனுடைய ஆவியில் நிறைந்து பேசின சேவான் சபைக்கு ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறான். யோசேப்பு இரட்சகனாக அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறான். அங்கே அவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்று யாக்கோபு கேள்விப்படுகிறான். அந்த பிதாக்களை அனுப்புகிறான், அவனுடைய பிள்ளைகளை அனுப்புகிறான். ஆனால் அவர்களுக்கு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தவில்லை. யோசேப்பு என்ன செய்யல? வெளிப்படுத்தவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த போது, ஒன்று அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு விதத்தில் சொன்னால், தேவன் அவர்களுக்கு அவரை முழுவதுமாக வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா இரண்டாம் தரம் எழுதப்பட்டிருக்குது. இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இரண்டாம் தரம் பஞ்சம் பிழைப்பதற்கு போன பிதாக்களுக்கு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினானோ, அப்படி போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் ராஜாதி ராஜாவாக மகிமை பொருந்தினவராக எருசலேமை நோக்கி வரும்போது அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அவர் தன்னை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அப்போ ஒரு பக்கத்துல இவன் பிரசங்கிக்கும் போதே தீர்க்க தரிசனமாக சபைக்கு ஒரு செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. என்ன? இஸ்ரவேலர்களுக்கு முழுவதுமாக இரட்சகராகிய இந்த நீதிபரர் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனா அவருக்கு தான் போறாங்க, பஞ்சம் பிழைக்கிறதுக்கு அங்கதான் போறாங்க. ஆனா யோசேப்பு தானே என்ன செய்யலையா? வெளிப்படுத்தலையா? இரண்டாம் தரம் போன போதுதான் அந்த இரட்சகர் யோசேப்பு நீதிபரன் யாரை வெளிப்படுத்தினானா? தன்னை வெளிப்படுத்தினானா? அப்போ இன்னைக்கு இஸ்ரவேலர் தேவனை அறியாமல் இருப்பதற்கு பின்பதாக நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, நாம் தேவனை அறியும்படிக்கு, நாம் தேவனை கிட்டி சேரும்படிக்கு அவருடைய மனது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கடினப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது 10ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதுகிறான்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே, ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அப்போ முதலாவது வருகைக்கு போது யோசேப்பு தன்னுடைய அந்த சகோதரர்களுக்கு தன்னை என்ன செய்யல, வெளிப்படுத்தல. அவர்களுக்கு தெரியாது யார் என்று. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு சொந்தமானவர்களுக்கு வந்தார். ஆனால் அவர்கள் அவரை அறியவில்லை, அல்லது அவர்கள் அறியக்கூடிய விதத்தில் இவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவருடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. இப்படி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, உறவினத்தாராகிய நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாகவே இது நடந்தது. இப்படி இரண்டாம் தரம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்ட பின்பு அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது. 14ஆம் வசனத்துல, பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினார். வேதாகமத்தை நன்றாக வாசிக்கிறவர்களுக்கு 70 பேர் என்பது தெரியும். ஏன் 75 பேர்னு போட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. அப்போ அதற்காக சில காரியங்களை நான் படிச்ச போது இப்படி 2 வேதாகம சுருள்களுடைய படிவம், அந்த படம் கிடைச்சது. அந்த 2 பகுதியிலேயுமே, அதாவது யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தினுடைய ஒரு தோல் சுருளுடைய ஒரு பகுதி, அதே போல யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதுடைய அந்த தோல் சுருளுடைய பகுதி. இந்த 2 இடத்திலேயும் செப்துவஜின்ட் வேதாகமத்தினுடைய படி எத்தனை பேர் தான் போட்டிருக்குது? 75 என்று தான் போடப்பட்டது. எத்தனை தான் போட்டிருக்குது? 75. அதாவது எபிரேய வேதாகமத்தினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு. அது உங்களுக்கு இப்போ அந்த செப்துவஜின்ட் வெர்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல எபிரேய மொழியில இருக்கிற வேதாகமத்துல 70 என்று தான் போட்டிருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களில இருந்த பயன்படுத்தப்பட்ட கிரேக்க செப்துவஜின்ட் மொழிபெயர்ப்புல எத்தனை பேர் தான் போட்டிருக்குது? 75 தான் போடப்பட்டிருக்கு. இந்த ஸ்தேவான் எந்த வேதாகமத்தை பயன்படுத்தினவன் என்று ஒரு செய்திக்கு முன்னால நான் சொல்லியிருந்தேன். 6ஆம் அதிகாரத்தை பிரசங்கிக்கும் போது கிரேக்கரானவர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் நடுவாக என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு இல்லையா? இந்த கிரேக்கரானவர்கள் எங்க இருந்து வந்தவங்க? யூதர்கள். ஆனால் வெளி தேசங்களிலே குடியிருந்து வந்தவர்கள். இந்த வெளி தேசத்திலே இருந்தவர்களுக்கு என்ன மொழி தெரியாது? எபிரேய மொழி தெரியாது. அவர்கள் கிரேக்க மொழியை பயன்படுத்துகிறவர்கள். அப்படின்னா இந்த பந்தி விசாரிப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்த அந்த எல்லா 7 பேரும் எந்த மொழியாக்கத்தை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும்? செப்துவஜின்டினுடைய அந்த மொழியாக்கத்தை தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் ஸ்தேவானுடைய பிரசங்கத்துல 75 பேர்னு சொல்லியிருக்கிறதே தவிர அவன் தவறாக பிரசங்கிக்கவில்லை. அவன் என்ன செய்யல? தவறாக பிரசங்கிக்கவில்லை. இதோடைய அந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா நான் குரூப்ல போட்டு விடுறேன். PDF ஃபைலாவே இருக்குது. இந்த வேதாகமத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது முழு வேதாகமம் கிரேக்க மொழியில இருக்கிறது. சரி, அப்போ அந்த 75 பேர் என்று நாம் அதுல அது தப்பா இருக்கு அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அது கிரேக்க மொழியாக்கத்தினுடைய அடிப்படையில தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? பயன்படுத்தி இருக்கிறான். இன்னும் ஒரு சிலர் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அங்க ஒரு 5 பேர் போட்டிருக்கு. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் இல்ல வாசிக்க வேண்டாம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க. சேராவின் குமாரர் எல்லாரும் எத்தனை பேர்? 5 பேர்.
அப்போ முதல்ல எழுதப்பட்ட இடத்துல இந்த 5 பேருடைய லிஸ்ட் விட்டுருக்குது. அப்போ 70 இந்த 5 சேர்த்து எத்தனை ஆச்சு? 75 ஆச்சு. அதுதான் செப்துவஜன்ட்ல போட்டிருக்காங்க. அதனால இது எரர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் ஒன்று கிரேக்க வேதாகமத்தை பயன்படுத்தினதின் அடிப்படையிலையும் அல்லது 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 5 பேரும் யாத்ராகமத்துல என்ன செய்யல? அந்த பட்டியல்ல வரல. இன்னும் ஒண்ணு என்னன்னா, அந்த யாக்கோபினுடைய புத்திரர்கள்ல ஒரு சிலர் மரித்து போனாங்க, ஒரு சிலர்கள் சாபத்தீடாக எண்ணப்பட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. அப்போ சிலர் உள்ள வந்திருக்கிறாங்க, சிலர் ஓமிஷன் ஆயிருக்குது. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தத்துல எத்தனை பேர் சொல்லியிருக்குது வேதாகமம்? 75 பேர். சரி, அடுத்தது அந்த வேதாகமத்துல நம்ம அந்த பகுதியில நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். இப்ப அந்த 75 பேரோட அந்தப்படி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து எங்க கொண்டு போகப்பட்டாங்க? சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அப்படி சீகேமை குறித்து சொல்லும் போது அங்கேயும் ஒரு தவறு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன? ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ வேதாகமத்தை அறிந்தவர்கள் உடனடியா யோசிக்கிறது என்னன்னா, மக்கபேலாவை தானே அவன் வாங்கினான், அது பெயர்சபாவில் தானே இருக்குது, இது எப்படி சீகேம்னு எழுதியிருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன, எதற்காக இந்த இடத்தை அவர் பயன்படுத்துறார் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சந்தேகம் மாறிடும். இங்க சீகேமை குறித்து நல்ல கவனிங்க, மக்கபேலாவை குறித்தோ எப்ரோனை குறித்தோ பேசாமல் ஏன் ஸ்தேவான் சீகேமை குறித்து பேசினான்? உங்களுடைய வேதாகமத்துல கடைசி பகுதியில் மேப் இருக்கும் இல்லையா, அந்த மேப்ல பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கும். இருக்குதா? பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில். அதுல அந்த அன்றைக்கு இருந்த மாகாணங்களுடைய பெயர்கள் கொஞ்சம் பெருசா போட்டிருப்பாங்க. யூதேயா, சமாரியா, கலிலேயா, பெனிக்கியா, தெக்கப்போலி, பெரேயா, இதுமேயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய லெட்டரா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்னன்னா மாகாணங்கள். அதெல்லாம் என்னது? மாகாணங்கள். இப்போ யூதேயான்னு போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எப்ரோன் இருக்குதா? ஆமா, அங்கதான் ஆபிரகாம் அந்த அவனுடைய குடும்பத்தார் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இருந்தது. எங்க இருந்துச்சு? எப்ரோன்ல. இப்போ இந்த யூதேயா பகுதிக்குள்ள இருக்கிற சனகரின் சங்கத்தார் ஆபிரகாமினுடைய கல்லறை இருந்த எப்ரோனை குறித்து பெருமையாக நினைத்தார்கள். எதை குறிச்சு? ஆபிரகாமினுடைய கல்லறை, சாராளுடைய கல்லறை இருந்த எந்த இடத்தை பெருமையா நினைச்சாங்க? ஆனா அதுக்கு மேல பகுதியில சமாரியான்னு ஒரு பகுதி இருக்கா? அந்த சமாரியாவில சீகேம்னு ஒரு இடம் இருக்கா? சமாரியா, சீகேம், சீகார் அப்படின்னு போட்டிருக்கா. அதுல இந்த சீகேம்ங்கிற இடத்துல தான் யாக்கோபினுடைய 12 குமாரர்களுடைய கல்லறையும் இருக்குது. யாருடைய கல்லறை இருக்குது? யோசுவா 24ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அவனுடைய எலும்புகளை கொண்டு போய் கடைசி நாட்கள் எங்க வச்சாங்கன்னு இருக்குது. அப்போ இந்த இஸ்ரவேலுடைய முற்பிதாக்களுடைய கல்லறை இருந்த இடம் எங்க? சீகேம். இப்போ ஏன் இந்த ஸ்தேவான் சீகேமை குறித்து பேசுகிறான் என்றால், எப்ரோன்ல இருக்கிற கல்லறை நிமித்தம் இவர்கள் யூதேயாவை பெருமைக்குரிய இடமாக பார்க்கிறாங்க. இந்த யூதர்கள் எதை பெருமையான இடமா பார்க்கிறாங்க? யூதேயா பகுதியை. ஆனா முற்பிதாக்களின் கல்லறை இருக்கக்கூடிய சீகேமுடைய பகுதி சமாரியாவை இவங்க எப்படி பார்க்கறாங்க? ஒதுக்கி வைக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சமாரியர்கள் யூதர்களோடு என்ன செய்கிறது இல்லை. ஏன்? அதுக்கு இவங்க நிறைய காரணம் வச்சிருக்கிறாங்க. சமாரியா ஸ்ரீரிடத்தில் பேசினதை கூட அதனாலதான் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க இல்லையா? என்ன இவர் பேசுறாரு? முதல்ல பெண்ணிடத்துல பேசுறத குறிச்சு அவங்களுக்கு ஒரு கேள்வி, அடுத்தது சமாரியா பெண்ணிடத்துல எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி.
அப்போ சமாரியாவுல அந்த யாக்கோபினுடைய 12 பிதாக்கள், அந்த பிதாக்களுடைய கல்லறைலாம் எங்கதான் இருக்குது? சீகேம்ல தான் இருக்குது. சீகேம்ல இருக்கிற கல்லறையை, முற்பிதாக்களின் கல்லறை இருக்கக்கூடிய பகுதியை இவர்களால என்ன செய்ய முடியல? அங்கீகரிக்க முடியல. அப்போ இந்த இடத்துல ஸ்தேவான் சீகேமை குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன என்றால், ஐயா கோத்திர பிதாக்கள் என்று சொல்கிறீர்களே, அந்த கோத்திர பிதாக்களின் கல்லறைகள் இருக்கக்கூடிய அந்த சீகேமையோ, அந்த சீகேமை சுற்றி இருக்கிற ஜனங்களையோ நீங்க எப்படி பார்க்கறதில்லை? இன்னொரு மறைமுகமான ஒரு செய்தி, யூதேயாவில் பிரசங்கிக்கப்படுகிற இந்த செய்தியை தொடர்ந்து சுவிசேஷம் எங்கதான் போகுது? சீகேமுக்கு, அந்த சமாரியாவுக்கு தலைநகரா இருக்கிற இடத்துக்கு தான் என்ன செய்ய போகுது? சுவிசேஷம் போக போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் உடைய கல்லறைக்கு பெயர் மாத்தி இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுதே, அதை இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமினுடைய கல்லறை குறித்து பேசுவதற்காக இல்ல. யாருடைய கல்லறைகளை குறித்து பேசுவதற்காக? 12 கோத்திர பிதாக்களுடைய கல்லறை எங்கதான் இருந்துச்சு? சீகேம்ல தான் இருந்துச்சு. அப்போ அந்த சீகேம்ல ஏன் அந்த ஆபிரகாமின் வாங்கின கல்லறை அப்படின்னா, அந்த நாட்கள்ல ஒருவேளை ஆபிரகாமினுடைய பெயர்ல யாக்கோபு என்ன செஞ்சிருக்கலாம்? வாங்கி இருக்கலாம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்திலையும் 33ஆம் அதிகாரத்திலையும் யோசுவா 24ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்த விவரங்களை நாம் படிக்கலாம். எங்கெல்லாம்? ஆதியாகமம் 23:17, ஆதியாகமம் 33:19, யோசுவா 24:32 ஆகிய பகுதிகளை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு ஆபிரகாமின் பெயரில் வாங்கியிருந்த இந்த கல்லறையில் அந்த முற்பிதாக்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தேவான் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுல வேதத்துல வரக்கூடிய முரண்பாடாக நம்ம பார்க்க மாட்டோம். அவன் என்ன சொல்ல வர்றாங்கிறது நமக்கு என்ன செய்யும்? புரியும். அப்போ என்ன இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு அவர் வாழ்ந்த காலத்திலே பொறாமை கொண்டு நிராகரிக்கப்பட்டார். யோசேப்பு என்ன செய்யப்பட்டார்? அவர் வாழ்ந்த காலத்திலே நிராகரிக்கப்பட்டார். இப்பொழுது அவர் கல்லறை இருக்கிற பகுதிகளை கூட நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். சொல்ற புரியுதா? யாருடைய கல்லறை? யோசேப்புடைய கல்லறை. யூதேயாவில் இருக்கிறோம்னு சொல்றீங்க, யூதர்கள்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய முற்பிதா, உங்களுடைய சந்ததி இன்றைக்கு பிழைத்திருப்பதற்கு காரணம், அவன் அன்றைக்கு என்ன செய்யப்பட்டான்? தேவனால விடுவிக்கப்பட்டு ஒரு இரட்சகனாக எகிப்தில உயர்த்தப்பட்டதுனால தான் இன்றைக்கு நீங்களாம் என்ன சொல்றீங்க? யூதர்கள். இல்லைன்னா பஞ்சத்துல என்ன போயிருப்போம்? செத்து போயிருப்பீங்க. அப்போ இவருடைய முட்டாள்தனத்தை எவ்வளவு அழுத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு அழுத்தமாக இங்கே ஸ்தேவான் என்ன செய்கிறான்? பிரசங்கம் பண்ணுகிறான். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை, பாரம்பரியம்ங்கிறாங்க, நாங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததிங்கிறாங்க. ஆனா யாக்கோபினுடைய அந்த தங்களுடைய முற்பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கிற இடத்தை குறித்து இவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு பெரிய அறிவு இல்லை. அதுலயும் குறிப்பா யோசேப்புடைய காரியம், ஏன்னா அதை இவங்க மறக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. அவன் சொன்னான், என்னுடைய எலும்புகள் கூட எங்க இருக்கக்கூடாது? எகிப்தில் இருக்கக்கூடாது. எங்க வந்துடணும்? அப்போ வனாந்திர பயணத்துல இந்த யோசேப்பின் எலும்புகளும் பயணித்து அது முடிவாக எங்க கொண்டு வைக்கப்படுகிறது? சீகேமில் வைக்கப்படுகிறது. ஐயா, நிராகரிக்கிற சனகரின் சங்கத்தாரே கேளுங்கள், உங்கள் முற்பிதா ஒரு நாளிலே எகிப்திலே உங்களுக்கு இரட்சகனாகவும் மீட்பனாகவும் இருந்ததினால்தான் இன்றைக்கு நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு அவனுடைய கல்லறை இருக்கிற சீகேமை கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க? நிராகரிக்கிறீங்க. பாத்தீங்களா பாரம்பரியம் எந்த அளவுக்கு கொடுமையானது? பாரம்பரியம் எவ்வளவு கொடுமையானது? யோசேப்பை நிராகரித்தார்கள், ஓகே, அவனுடைய காலத்துல. ஆனா இந்த நாட்களில் எதை கூட நிராகரிக்கிறாங்க? ஆமா, அவன் கல்லறை. ஆனா சொல்றான், நாங்கெல்லாம் யாரு? நான் சொல்றது புரியுதா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள்.
ஏன் இஸ்ரவேலர்கள் நீ அந்த சந்ததியில வந்தவன் தானே, உன்னுடைய எல்லா முற்பிதாக்களுடைய கல்லறையும் சீகேமில் இருக்கு, நீ அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இவருடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம், ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம். இந்த கால நேரத்தில் இந்த குருட்டாட்டங்கள் எல்லாம் தேவ சபையை விட்டு மாற வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை பிடிச்சு வச்சுட்டு வேற எதையும் பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சபைகளுக்குள்ள நிறைய டெனாமினேஷன் இருக்குது. இந்த டெனாமினேஷனுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் போதிக்கிறது தான் பெஸ்ட். நீங்க பெஸ்ட்னு சொன்னாலே மற்றவங்களை எப்படிதான் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம், தாழ்வாதான் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்கிறானோ, மொழியின் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில, கொள்கையின் அடிப்படையில தன்னை உயர்ந்தவன் என்று சொல்கிறானோ, அப்பொழுதெல்லாம் மற்றவங்க அவன் எப்படிதான் பார்க்கிறான்? இது எந்த கிறிஸ்தவம் போதிக்கிறது? இது யார் சொல்லிக் கொடுத்தா? நான் எப்பொழுதுமே ஒரு வேடிக்கையாக இப்படி சொல்றது, நீங்க தான் பெஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். எந்த டெனாமினேஷன் வந்து அது சிஎஸ்ஐயோ பிரதரனோ அது லுத்தரனோ அது என் பெண்டேகோஸ்டலோ எந்த டெனாமினேஷன் நாங்க தான் சரி அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. என்ன? அந்த சுவிசேஷத்தை அந்த டாக்டரினை எல்லாருக்கும் என்ன செய்யணும் சொல்லணும். ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கதவு கூட்டிட்டு உள்ள உட்காந்துக்குவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. நாங்க யாரு கூட சேர மாட்டோம். சேராம என்ன பண்ண போறீங்க? நல்ல கவனிங்க, வேதாகமத்தினுடைய உண்மை ஒரு மனிதனுக்கு கிடைத்திருந்தால் அந்த உண்மையை மறைத்து வைப்பதற்கல்ல, பறைசாற்றுவதற்காகவே. ஆண்டவர் எனக்கு ஒன்று கற்றுத்தராருன்னா எதுக்குங்க? நான் தான் உலகத்திலே பெரிய ஆளு காட்டுறதுக்காக இல்ல, எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். அப்போ அங்க மனத்தாழ்மை தான் வரும், அங்க பெருமை வராது, அங்க மேட்டிமை வராது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வானால் அவன் மேலே ஒரு உக்கிரானத்துவம் இருக்கிறது. அவன் மனத்தாழ்மையோடு தன் வசமாய் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஒன்றை மற்றவர்களுக்கு கடத்துகிறதிலே அவன் எப்படி இருக்க வேண்டும்? கவனமா இருக்கணும். இப்படி இல்லைன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. அது எங்கிருந்து வந்தது இல்லை? தேவனிடத்தில். யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு வேத சத்தியங்கள் புரிகிறது. அவங்க என்ன பண்ணாங்க? அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. பாருங்க, ஸ்தேவான் அடுத்த கட்ட தலைவர் எவ்வளவு ஆழமான விதத்துல பேசுறான் பாருங்க. இவ்வளவு நாளும் பேதுருவால பிரசங்கிக்கப்படாத வார்த்தைகள், பேதுருவால் பார்க்கப்படாத பார்வை, ஆனா போல்டா பிரசங்கம் பண்றான். நீதிபரரே, அன்றைக்கும் உங்களுடைய பிதாக்கள் நிராகரித்தார்கள், நீங்கள் இன்றைக்கும் நிராகரிக்கிறீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராங்க. அப்போ யோசேப்ப அன்னைக்கும் நிராகரிச்ச முற்பிதாக்களை போல இன்னைக்கு அவனுடைய கல்லறை இருக்கிற பகுதி, அங்க இருக்கிற ஜனங்கள், ரட்சகர் எல்லாரையுமே இவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க? நிராகரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் 17ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபத்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்தில் என்ன செஞ்சாங்க? இப்படி நெகட்டிவான காரியங்கள் நிறைய இருந்த போதிலும் யார் நிமித்தமாக? அவர் ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கையில அவர் உண்மையுள்ளவராக இருந்ததுனால அங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பலியை பெருகிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி இவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, இவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் அல்லவே அல்ல. சரி, இந்த யோசேப்பும் இயேசுவும் நிறைய பகுதியில அந்த நிழலும் நிஜமும் போல இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தகப்பனால் நேசிக்கப்பட்டவர்கள். ஆமாவா? தகப்பனால் நேசிக்கப்பட்டவர்கள். ரெண்டு பேருமே இஸ்ரவேலை சார்ந்தவர்கள். இந்த ரெண்டு பேர் மேலையும் பொறாமை இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு மேல என்ன இருந்துச்சு? சொந்த ஜனங்களை என்ன செஞ்சாங்க? பொறாமையோடு இருந்தாங்க. ரெண்டு பேரும் தங்களுடைய சகோதரர்களாலேயே நிராகரிக்கப்பட்டார்கள். இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொய் சாட்சி சொல்ல வைக்கப்பட்டது. யோசேப்புக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? பொய் சாட்சி. இயேசுக்கு விரோதமாக என்ன செய்யப்பட்டது? பொய் சாட்சி.
இங்க ஒரு மனிதன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தான். இவர் மரணத்துக்கு போனார், ஆனால் உயிர் தெழுந்தார். அவனும் சிறைச்சாலையில் என்ன செய்யப்பட்டான்? விடுவிக்கப்பட்டான். அடுத்தது 2 பேருமே பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அவன் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய சகோதரர்களை சரீரப்பிரகாரமான மரணத்திலிருந்து பாதுகாத்தான். இவரோ தன்னுடைய சகோதரர்களுக்கான ஆவிக்குரிய மரணத்திலிருந்து அவர்களை என்ன செய்தார்? விடுவித்தார். 2 பேரையுமே முதல் விசிட்ல யார் என்ன செய்யல? ஐடென்டிஃபை பண்ணல. 2வது விசிட்ல என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. 2 பேருக்கும் பொருந்துகிற காரியங்கள். அப்போ இந்த இடத்துல யோசேப்ப இந்த ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். யாராக இருந்தார்? இயேசுவை இயேசுவினுடைய ஒரு நிழலாக பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம யோசேப்பை எதுக்காக பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம யோசேப்பை எதுக்காக பார்க்கிறோம்? அவன் உயர்த்தப்பட்டான். நல்லது, பார்க்கிறது தப்பொன்னும் இல்லை. ஆனா என்னன்னா, பிரதானமான வேதாகமத்தினுடைய நோக்கம் மறக்கடிக்கப்பட்டு வேதாகமத்தினுடைய உண்மை தன்மை நமக்கு என்ன செய்யாது? வெளியே வராது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன், பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை எப்படி பார்க்கணும்? புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தோடு. அப்படி பார்த்தாதான் அதனுடைய ரியாலிட்டி என்னங்கிறது நமக்கு என்ன செய்ய வரும்? தெரிய வரும். சரி, இப்போ அடுத்தது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜன் தோன்றின அந்த காலத்துல தான் மோசே என்கிற அடுத்த ரட்சகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்தில் அவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அறியவில்லை. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இயேசுவை அவர்கள் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அப்ப இந்த 2வது சான்ற வைக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்படுத்தப்பட்டிருந்த மோசேயை என்ன செய்ய முடியல? அடையாளம் காண முடியல. அவங்க என்ன பண்ணாங்க? 27ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் என்று அவனை என்ன செஞ்சாங்க? ரிஜெக்ட் பண்ணாங்க. அவனை என்ன செஞ்சாங்களா? நிராகரிச்சாங்க. இந்த நிராகரித்தார்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் வேதாகமத்தில் 6 இடத்துல தான் பயன்படுத்தி. புதிய பாட்டில் எத்தனை முறை தான்? 6 இடத்துல தான் பயன்படுத்தும். எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த வசனத்துல, அதாவது 27ஆம் வசனத்துல அவனை பிடித்து தள்ளின்னு இருக்கு இல்லையா? தமிழ் என்ன இருக்குது? தள்ளி. அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அப்போதமாய். கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. அப்போதமாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதேதான் 39ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கிறாங்க. அங்க இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நீங்களோ அதை தள்ளின்னு இருக்கு பாருங்க. தள்ளி இருக்குதா? ஆமா. அப்ப இந்த தள்ளின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிற புதிய அப்போஸ்தலர்ல 3 இடம். இது எல்லாமே என்னன்னா, நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். என்ன செஞ்சாங்க? ரிஜெக்டட். இன்னொன்னு, இதனுடைய அர்த்தம் நமக்கு சரியா புரியணும்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போதமாய். அப்ப தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்களா? விசுவாசத்தை சேதப்படுத்தினாங்கன்னு எழுதி. என்ன எழுதிருக்குது? விசுவாசத்தை சேதப்படுத்தினாங்க. அப்போ மோசேயை குறித்து இங்க எழுதும் போது அவன் என்ன செஞ்சாங்க? தள்ளி விட்டாங்க. மோசேயை மட்டும் தான் தள்ளி விட்டாங்களா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யாரை தள்ளினாங்க? இயேசுவையும் தள்ளினாங்கன்னு வாசிக்கும் இல்லையா? கவனிச்சீங்களா? அப்போஸ்தலர் 13:46 அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ
அதை தள்ளி. அப்ப இந்த தள்ளின்னு சொல்லும்போது அது எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வெரி பர்டிகுலரா விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்துல தங்களுக்கு தேவனுடைய வசனம் வரும்போது, தங்களுக்கு ஒரு நீதிபரர் வரும்போது, தங்களுக்கு ஒரு இரட்சகர் வரும்போது அதை ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிராகரித்திருக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, உங்களை பார்த்து ஒரு ரட்சிப்பின் வாசல் கிருபையாக திறக்கும் போது அதை தயவு செய்து நிராகரித்து விடாதீர்கள். அதை என்ன செஞ்சிடாதீங்க. ஆமா, நமக்கு கொடுக்கப்படுகிற எதுவும் கிருபையானது. அது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல. ஆண்டவர் ஊழியத்திற்கான ஒரு பாரத்தை கொடுக்கிறாரா, அது கிருபையாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஊழியத்திற்கான ஒரு திறந்த வாசலை தருகிறாரா, அது தேவன் கிருபையாக உங்களுக்கு தருகிறார். அதை தயவு செய்து நிராகரிக்காதீர்கள். நிராகரித்தால் பின் நாட்களிலே நீங்கள் போராடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது என்னுடைய தகுதியின் அடிப்படையில் என்ன செய்யல, கிடைக்கல. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு மூத்த சகோதரன் கொலை செய்யப்பட்டான். இளைய சகோதரனுக்கு ஒரு வேலை கொடுத்தார்கள். உடனே அங்க போய் கொஞ்சம் அரசியல் கட்சிகள்லாம் போய் சேர்ந்து இந்த வேலை உனக்கு சரியில்லை அப்படின்லாம் சொல்லி அவனை சூடேற்றிட்டாங்க. அப்போ ஒரு சிலர் எச்சரிக்கையா அவனுக்கு சொன்னாங்க, எப்பா இந்த வேலை அரசாங்கம் உனக்கு கொடுப்பதற்கு காரணம் உன்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கு தயவு செய்ய வேண்டும் என்பதற்காக. இதை நீ நிராகரித்தால் திரும்ப என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அப்போ தகுதியின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையிலே தேவன் உனக்கு ஒன்றை தரும்போது நீ அதை நிராகரிப்பாயானால், நீ அதை திரும்ப ஒரு நாள் தேடும் போது அதை நீ என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இது தேவ சபை அறிந்திருக்க வேண்டியது. அப்ப அன்னைக்கு மோசேயை இவங்க என்ன செஞ்சாங்களா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? ஆனா 35ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது, சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஒரு நாள்ல எந்த மோசேயை நிராகரித்தார்களோ அதே மோசேயை திரும்பவும் 40 வருஷம் முடிச்சு ஆண்டவர் யாராக அனுப்பினாரா? தலைவனாகவும். அவனை ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் 39ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில். இப்ப அந்த வேத பகுதி நம்ம ஏன் சேர்க்கலன்னா அதுல வேத வசனமும் சேர்ந்து வருது. அதனால அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, இந்த மோசே ஒரு நாளில நிராகரிக்கப்பட்டான். திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக தலைவனாக மீட்பனாக அனுப்புகிறார். அப்பொழுதும் இவர்கள் என்ன செய்யல, இவனை ஏற்றுக்கொள்ளல. சரி, ஏற்றுக்கொள்ளலங்கிறது மாத்திரம் அல்ல பிரச்சனை. அவன் ஒரு வார்த்தை, அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். 37ஆம் வசனத்தில் இருக்குது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. இப்போ இயேசு கிறிஸ்து என்கிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்த இந்த மோசேயினுடைய வார்த்தைகள் இதுவும் வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரை. மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். ஐயா, மோசே மாத்திரமல்ல, எல்லா தீர்க்கதரிசிகளுமே இயேசு கிறிஸ்து என்கிற தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று என்ன செஞ்சாங்க, முன்னறிவித்தார்கள். அந்த முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்வதில்லை, அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. யோசிச்சு பாருங்களேன்,
ஒரு நாள்ல வாழ்ந்த மோசேயும் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல, நிராகரிச்சாங்க. அவன் அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தை இவங்க பிடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. யூதர்கள் சனகரிப் சங்கத்தார் திரும்ப திரும்ப சொல்றது என்னது? மோசே எங்களுக்கு பிரமாணங்களை தந்திருக்கிறான், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். இதுதான் அவங்க பெருமை பாராட்டினாங்க. அப்ப மோசே சொன்ன தீர்க்க தரிசனத்தை இப்படி நீ ஏற்றுக்கொள்ளணுமே இல்லையா? மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் மோசேனுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யல? விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளல. அப்போ இந்த மதம் என்கிற ஒன்று இந்த யூதர்களை பாடாய்படுத்திற்று. இன்றைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள இது ஒரு பெரிய அவலம் பாருங்க. இந்த மதம் என்கிற ஒரு அமைப்பு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, அது அவனை பாடாப்படுத்தும். அது ஆர்த்தோடாக்ஸா இருந்தாலும் சரி, அது பெண்டெகாஸ்டலா இருந்தாலும் சரி, அது லூத்தரனா இருந்தாலும் சரி, அது எவாஞ்சலிக்கலா இருந்தாலும் சரி, ஒரு டெனாமினேஷன், ஒரு மதம் என்கிற அமைப்புக்குள்ள போய் ஒருத்தன் சிக்கிட்டான்னா அதுக்கு பிறகு வேதம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பிசாசுக்கு நல்லா தெரியும் இவனுங்களெல்லாம் சிக்க வைக்கணும்னா உனக்கு தெரிஞ்சிருக்கிற இதுதான்டா உண்மை, இது இனிமேல் பைபிள்ல வேற உண்மையே இல்லைன்னு சொல்லி ஒருத்தரை நம்ப வச்சுட்டானா அவன் சாகுற வரைக்கும் எதை பிடிச்சுக்கிறான்? அதை பிடிச்சுக்கிறான். அதுக்கு பிறகு எவ்வளவு உண்மைகள் அவனுக்கு நேராக வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் ஆயத்தமாகவே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய சபையின் மக்களே, இப்ப நம்மளுக்கு வந்து டெனாமினேஷன் போடுறதுக்கு எனக்கு கூட பெரிய கேள்வி இருந்துச்சு. என்கிட்ட வேத வசனத்தை போதிக்கிறத பார்த்துட்டு ரிஃபார்ம்டு சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ரிஃபார்மருக்குள்ள நான் அடங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் வேத வசனம் காண்பிக்கிற வெளிச்சத்துக்கு நேராக நான் திரும்பிக் கொண்டே இருக்க விரும்புகிறேன். எங்கேயும் முடங்குவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. இங்கிருந்து உங்களுக்கு தயவாய் சொல்லுகிறேன், ஒருவேளை நமக்கு என்ன வேணாலும் மற்றவங்க பெயர் சொல்லி கூப்பிடட்டும். அவங்க என்ன சொன்னாலும் சரி, பிரதரன் சொன்னாலும் சரி, ரிஃபார்ம் சொன்னாலும் சரி, பெண்டெகாஸ்டல் சொன்னாலும் சரி, அவங்க என்ன வேணாலும் போட்டாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுகிற திசை வரைக்கும் திரும்பிக் கொண்டே தான் இருப்போம், செவி கொடுத்து கொண்டே தான் இருப்போம். எங்கேயும் முடங்குவதாக நமக்கு விருப்பமே இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் எனக்கு மனுஷன் கொடுக்கிற ஒரு டெனாமினேஷன் முத்திரை தேவையே இல்லை. இதுதான் நமக்கு வேணும். ஏன்னா யூதர்களுக்கு அதான் பிரச்சனையா இருந்துச்சு. அவன் சனகரிப் சங்கம், அவன் சதுசேயன், அவன் பரிசேயன், இந்த ஒரு பேனர் அவனுக்குள்ள விழுந்த பிறகு அவனுக்குள்ள வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து அவன் விளங்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாகவே இல்லை. இதே பிரச்சனை சபைக்குள்ளே என்ன செய்யுது? அதனாலதான் எவ்வளவு வேதத்தை படிச்சாலும் எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் தாங்கள் செய்கிற காரியங்கள் தவறு என்பதை ஒத்துக்கொள்ளவே முடிகிறதில்லை. இப்ப டெனாமினேஷன்ல இருந்தா என்ன பிரச்சனை? இப்ப நான் என்ன பிரசங்கம் பண்றேனோ அததான் அடுத்தாப்புல வர்றவர் பிரசங்கம் பண்றோம். ஒருவேளை இல்லைங்க, இது பாஸ்டர் கொஞ்சம் மாத்தி பேசிட்டாரு, நம்ம கொஞ்சம் சரியா தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா உள்ள இருக்கிற ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி எங்க அப்பா பிரசங்கம் பண்ணதை காட்டி இவர் என்ன பெரிய பெரிய பிரசங்க? இப்போ ஆண்டவரை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் வேத வசனத்தை காட்டிலும் இப்ப யார் தான் பெரிய ஆளாயாச்சு? அப்பாதான். நல்ல கவனிங்க, நிறைய சாட்சி சொல்ல முடியும். நான் அதுக்கான நேரம் இல்லை. நமக்கு வேதத்தை விட்டு 100% திரும்பின சபைகள், திருச்சபைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கோ ஒரு நாளில ஒரு தேவனுடைய மனுஷன் அவனுக்கு இருந்த அடிப்படையில் அவன் சொல்லி கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு வேதம் தெரியும், வேதத்தின் தேவனை தெரியும், ஆனா திருந்ததுக்கு என்ன இல்லை? மனசு. காரணம், நம்ம திருத்திட்டா அவர் தப்பா போதிச்சாருன்னு ஆயிரும். இன்னைக்கு அவர் தப்பா போதிச்சது ஆயிரும் நினைக்கிறியே, ஆண்டவர் சொல்றது நீ புரியாம இருக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லையா உனக்கு? இப்ப ஆண்டவரை காட்டிலும் உங்களுக்கு யார் பெருசு? ஸ்தாபன தலைவர்கள் பெரிய ஆட்கள், தன்னுடைய தகப்பன்மார் பெரிய ஆட்கள். நல்ல கவனிங்க, எல்லா காலத்திலும் தேவனே உயர்ந்தவர். விசுவாசிக்கிறீங்களா? யார் தான் உயர்ந்தது? ஒருவேளை இன்னைக்கு நாம் புரிஞ்சிட்டு இருக்கிற வேதத்துல குறைவுகள் இருக்கலாம். இன்னைக்கு நாம் புரிஞ்சிட்டு இருக்கிறதின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஒருவேளை எனக்கு பிறகு அடுத்த தலைமுறையில் வருகிறவர்கள் இன்னமும் இதுல இருந்து கூடுதலான தகவல்களை உங்களுக்கு சொல்லித் தரலாம். மனிதன் என்றைக்குமே குறைவுள்ளவன் தான். மனிதன் யாருதான்?
என்னைக்குமே குறைவுள்ளவன் தான். எந்த பிரசங்கியும் 100% நான் வேதத்தை சரியாக பேசிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒருவன் சொல்வானால் பொய்யன். யாரும் என்ன செய்ய முடியாது, 100% சரியாக பிரசங்கிக்க முடியாது. சில பகுதிகளை நம்ம கூடுமான வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் சுவிசேஷம்னா என்னங்கிறதுலயே நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா? வாட் இஸ் காஸ்பல் அப்படின்னு சொன்னா நம்ம ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? வேத வாக்கியங்களின்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனை நீதிமானாக்கப்படுவார். அப்போ ஆண்டவர் உனக்கு கடன் பிரச்சனை அடைப்பார், சுகத்தை தருவார், அதெல்லாம் ஓகே. அது அந்த மனிதனோடு நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவிதானே ஒழிய தேவன் பட்சமாக அவனுடைய விசுவாசம் திரும்ப வேண்டுமானால் அவன் தன்னை பாவி என்று அறிக்கையிட வேண்டும். தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று இயேசுவின் பட்சமாய் திரும்ப வேண்டும். இயேசுவே இல்லாமல் வேறு இரட்சகர் இல்லவே இல்லை. யார் இல்லாம? ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த அடிப்படையில தான் மறுபடியும் ஜெயிப்பிக்கப்பட முடியும், அவன் மனம் திரும்ப முடியுமே தவிர பொருளாதார ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனும் தேவன் பட்சமாய் திரும்பவே முடியாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் ஒருத்தன் காணிக்க கொடுத்தானா உடனே கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறது இல்லை. எப்படிதான் ரட்சிப்பு? ஒரு கேன்சர் கட்டியிலிருந்து ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பொருத்தனைகளை செலுத்துறதுனால அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. எந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, எந்த மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு பாவ நிவாரண பலி இயேசு என்று விசுவாசித்து அந்த இரத்தத்தினாலே கழுவப்படுகிறானோ, அவரை விசுவாசிக்கிறானோ, அவன் தான் என்ன செய்யப்படுகிறான்? நீதிமானாக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். அது முக்கியம். அதுலயே நமக்கு இன்னும் நிறைய புரிந்து கொள்ளுதல்கள் இல்லை. அப்ப இப்படி நம்ம எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். சரி, கர்த்தர் நல்லவர். இப்ப இந்த வேத பகுதிக்குள்ள மோசேய துவக்க காலத்திலேயும் நிராகரித்தார்கள். 40 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்புகிறார். அப்பொழுதும் அவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நிராகரித்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அவனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த தீர்க்க தரிசனத்துக்கு சொந்தமான தீர்க்கதரிசியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளல? ஒண்ணு, மோசே ஏற்றுக்கொள்ளல, முதல்லையும் ஏற்றுக்கல, 40 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்றுக்கல, 40 வருஷத்துக்கு பிறகும் ஏற்றுக்கல. அடுத்தது, அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தையும் இவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த தீர்க்க தரிசனத்தில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லியிருந்தான் அல்லவா, அந்த தீர்க்கதரிசியை இவர்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதை பேதுரு அப்போஸ்தலன் ஏற்கனவே சனகரிப் சங்கத்துக்கு பிரசங்கம் பண்ணி இருந்தான். ஆனாலும் இவர்களுக்குள்ள மனம் திரும்புவதில்லை. திரும்பவும் 2வது முறையாக அதே வார்த்தையை சொல்லி யாரும் பிரசங்கிக்கிறாங்க? ஸ்தேவானும் பிரசங்கிக்கிறான். இதனுடைய எல்லா காரணமும், இதனுடைய முழு போக்கஸும் என்னன்னா, சனகரிப் சங்கம் பாவ மன்னிப்பை பெற்று விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதை. இந்த பிரசங்கத்துக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன? அந்த நீதிபரராகிய இயேசுவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே இந்த பிரசங்கத்துக்கு பின்னால் இருக்கிற சாராம்சமே தவிர அதை விட்டுட்டு வேற எந்த காரியத்திற்கும் இந்த பிரசங்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்போ இவர்களை குறித்து சொல்லும் போது நம்ம இப்படி வார்த்தை சொல்றோம். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பாக எல்லா காலத்திலும் தங்கள் இரட்சகர்களை நிராகரித்த இஸ்ரவேல், பஞ்சம் வந்த போது அவர்களை போஷிப்பதற்காக, ஜீவரட்சணை செய்வதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சகன் யோசேப்பு, அவனையும் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை ரட்சிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட மோசே, அவனையும் இவர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். அவனால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனங்களை என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசியையும் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். அப்போ எல்லா காலங்களிலும் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லப்படுகிற ஜனங்கள்
அவங்களுடைய தலைவர்கள் சொன்ன வார்த்தைகளை என்னதான் பண்ணாங்க? வேதம் இப்படி சொல்லியிருக்க நம்முடைய திருச்சபைகளில் இஸ்ரவேலர்கள் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும் என்பதே திரும்பவும் திரும்பவும் பேசப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ஸ்தேவான் எப்படி பேசியிருந்திருக்கலாம்? உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து எவ்வளவு ஆசீர்வாதமான பிரசங்கங்களை பண்ணியிருப்பான். நம்ம ஊர் பிரசங்கியார்கிட்ட கேட்டா எவ்வளவு நல்ல குறிப்புகளை கொடுத்திருப்பாங்க. இவன் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு இந்த கத்துறான், இவனுக்கு எது தெரியல? உபாகமம் 11ஆம் அதிகாரம் தெரியல. நீங்கள் இருக்கிற தேசம் நல்ல தேசம், செழிப்புள்ள தேசம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேசம், இப்படி எல்லாம் அவனுக்கு ரைமிங்கா பேசுறதுக்கு தெரியல. அவன் என்ன சொல்றான்? நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள், நீங்கள் கீழ்ப்படியவில்லை, நீங்கள் இயேசுவை வேதத்துக்கு திரும்புங்க, தவறான உபதேசங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. இங்கேயும் எப்படி யோசேப்பையும் இயேசுவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோமோ, அதே மாதிரி மோசேயையும் இயேசுவையும் நம்ம என்ன செய்யலாம்? கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படி? மோசே தீர்க்கதரிசியா இருந்து அவன் பிரமாணங்களை கொடுத்தவன். அவன் என்ன சொல்லி இருக்குது? பிரமாணங்களை கொடுத்தவன். சீனாய் மலையிலிருந்து தேவனுடைய பிரமாணங்களை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தவன். அதே போல இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்? பிரமாணங்களை கொடுத்தார். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? இவரிடத்தில் என்ன உண்டு? நித்திய ஜீவ வசனங்கள். இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் காலத்திலே உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர்களாக இருக்கிறார்கள். வேதாகமத்தில் 2 உடன்படிக்கை இருக்குது. பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? வேதாகமத்தில் எத்தனை உடன்படிக்கை இருக்குது? 2 உடன்படிக்கை. ஒன்று பழையது, இன்னொன்று புதியது. பழைய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் மோசே, இரண்டாவது புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 பேருமே பிறந்த காலத்துல ரொம்ப கொடுமையான ஆட்கள் இருந்தாங்க. ஆட்சியாளர்கள் யார் இருந்தாங்க? கொடுமையான. 2 பேருமே பிழைச்சது பெருசு. அவனுடைய காலத்திலேயும் அவனை கொலை செய்ய நினைத்தார்கள். இவருடைய காலத்திலேயும் இவரை என்ன செய்ய நினைச்சாங்க? இந்த 2 பேருக்குமே எகிப்தோடு தொடர்பு இருக்கு. 2 பேருக்கும் எங்க தொடர்பு இருக்குது? எகிப்தோடு. மோசே ஒரு பார்வோனுடைய குமாரத்தின் செஞ்சா அடாப்ட் பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்துவை வானத்தில் இருக்கிற பிதா சொன்னார், இவரே நேசகுமாரன், இவரையே நான் நினைச்சிருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். மோசையை குறித்து மேய்ப்பன் என்று எழுதியிருக்கிறது. மோசையை குறித்து எப்படி இருக்குது? மேய்ப்பன். இவர் யாரு? நல்ல மேய்ப்பன். மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார், சாந்த குணம் உள்ளவன். என்ன உள்ளவன்? சாந்த குணம் உள்ளவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரும் சாந்த உள்ளவன். மத்தேயு 11:29. 2 பேருமே ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார்கள். 2 பேருமே என்ன செஞ்சாங்க? ஆமா, அங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற இரட்சகராக மோசே இருந்தான். இங்க பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற இரட்சகராக இருந்தார். வேதாகமத்துல மிக முக்கியமான ஒரு காரியம், 2 பேருடைய காலத்துல அற்புதங்கள் நடைபெற்றது. ஒன்னு மோசே, இன்னொன்னு இயேசு கிறிஸ்து. இல்லையா? 2 பேருடைய காலத்துல என்ன நடந்துச்சு? அற்புதங்கள் நடந்துச்சு. ஏன்னா எல்லா தீர்க்கதரிசிகளும் அற்புதங்கள் செய்கிறவர்களாக இல்லை. அடுத்தது இந்த 2 பேருக்குமே பிரதானமான ஒரு அடுத்த காரியம் என்னன்னா, 2 பேருக்குமே தேவனோடு நல்ல ஒரு பர்சனல் இன்டிமசி இருந்துச்சு. முகமுகமாய் கர்த்தர் யாரோடு பேசினார்? அதே மாதிரி தேவனுடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ராம் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டே இருந்தார். அடுத்தது 2 பேருமே ஜனங்களுக்காக பரிந்து பேசினார்கள். 2 பேருமே என்ன செஞ்சாங்க? ஜனங்களுக்காக பரிந்து பேசினார்கள். 2 பேருமே திறப்பிலே நின்றார்கள். 2 பேருமே என்ன செஞ்சாங்க? மோசே திறப்பின் வாயிலே நின்றான், இயேசு கிறிஸ்துவும் கூட. 2 பேருமே தங்களை ஜனங்களுக்காக கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார். அவன் சொன்னான், என்னுடைய பேரை என்ன செஞ்சிருக்க? ஜீவ புஸ்தகத்திலிருந்து இயேசு தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல யோசேப்பையும் மோசேயும் இரட்சகர்கள் என்று சொல்வதற்கு காரணம், அவங்க எப்படிதான் இருந்தாங்க அந்த காலத்துக்கு. ஆனா காரணங்கள் வேற.
யோசேப்பு பஞ்சத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிற இரட்சகன். மோசே அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற இரட்சகன். இந்த ரெண்டு இரட்சகர்களுமே நிராகரிக்கப்பட்டார்கள். அப்படி போலவே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். அவர்கள் நிராகரித்ததோடு சேர்ந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா இந்த ரட்சிப்பின் கதவு திறக்கப்படும். ரட்சிப்பின் கதவு திறக்கப்படும். நான் சொன்னேன், இந்த 7ஆம் அதிகாரத்துக்குள்ள ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது தீர்க்க தரிசனமாய் சொன்ன ரெண்டு காரியங்கள். ஒன்று, முதலாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்த. இரண்டாம் தரம் அவர்களுக்கு என்ன செய்தான்? தன்னை வெளிப்படுத்தினான். அப்படி போல இரண்டாம் தரம் இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினவராக சபையோடு கூட வரும்போது இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றப்படுவார்கள். உபத்திரவ காலத்தை தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியுடைய அந்த காலகட்டத்திலே தான் இஸ்ரவேலர்கள் தேவன் பட்சமா என்ன செய்வாங்க? திரும்புவாங்க. தேவன் அவர்களுக்கு இறங்குவார் என்று கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, மோசேயுடைய நாட்கள்ல அங்க கொடுக்கப்பட்ட பிரமாணங்களுக்கு அவங்க என்ன செய்யவில்லை? வெளிப்படுத்தாங்க. அதை குறித்து நம்ம அடுத்த வாரத்திலையும் பார்க்க போறோம். ஆனா அவன் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசனத்தையும் இவர்களால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கோம். நாம் ஆண்டவரை நிராகரிக்க போகிறோமா? ஏற்றுக்கொள்ள போகிறோமா? ஆராதனை நேரத்தில் ஏசாவை குறித்து நான் கொஞ்சம் சொன்னேன். ஏசா என்ன பண்ணா? மனம் திருப்புதல் இல்லாமல் கண்ணீர் வடித்தான். அப்படின்னா மாய்மாலமான கண்ணீர் இல்லையா? அதுவும் கிட்டத்தட்ட என்னதான் அர்த்தம்? நிராகரிப்பதற்கு சமம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை கிட்டி சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோடு இணைந்து விடுங்கள். அவரோட ஒரு பர்சனல் இன்டிமசி உங்களுக்கு இருக்கட்டும். அதை நிராகரிக்கவே செய்யாதீங்க. ஜெபிக்க தூண்டப்படுகிறீர்களா? ஜெபித்து விடுங்கள். ஆராதிக்க தூண்டப்படுகிறீர்களா? ஆராதித்து விடுங்கள். கர்த்தருக்கு செயல்படுவதற்கு தூண்டப்படுகிறீர்களா? செயல்பட்டு விடுங்கள். கர்த்தருக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாஞ்சையும் விருப்பத்தையும் தருகிறாரோ அதற்கெல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டு விடுவீர்கள். ஏன்னா அதெல்லாம் கிருபையா நமக்கு தருவது இல்லையா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தருகிறாரோ? வாஞ்சையும் விருப்பத்தையும் தருகிறார். அவர் உங்களுக்குள்ளே வாஞ்சையும் விருப்பத்தையும் தரும்போது, இல்லை ஆண்டவரே இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு பார்க்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமலே ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றார் போல நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இன்னொரு நாள் நமக்கு கிடைக்காமலே கூட எழுதி இருக்கலாமா? ஜெபி.